உயிரோட தான் இருக்கு, தூங்கிட்டு இருக்குன்னு. ஏய் தூங்கிட்டு இருக்குப்பா. ஹைவேல அடிபட்டு கிடக்கு, உயிர் இருக்கு. அதை கொஞ்சம் காப்பாற்ற முடியுமா? கொஞ்சம் ஆக்சிடென்ட்டா மேம்? ஹைவேல ஆக்சிடென்ட் ஆகிருக்கு கிடக்கு. அதுக்குன்னு ரொம்ப அடிலாம் இல்லை, லைட்டாக நெக்கு பக்கத்தில் லைட்டாக தோல் மட்டும் இதாக இருக்குது மேம். அது எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ தான் இப்படி கிராஸ் ஆகும்போது பார்த்தேன். மேபி இப்போ தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓ ரெஸ்கியூ இல்லையா? ஓ ஓகே ஓகே ஓகே. அதுவும் அது இஷ்யூ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கண்டிப்பாக அது இங்கே இருக்கிறவங்க தான் யாரோட மாடாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நம்ம யாரும் கண்டுபிடிச்சி. ஓ ஓகே 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 சரி ஓகே. இங்கே யாராவது ஓனர் வராங்க, நான் பார்க்குறேன் மேம் பக்கத்தில். ஓகேங்களா? நான் பார்த்துட்டு உங்களுக்கு மறுபடியும் இப்போ கால் பண்ணுறீங்க. ஏன் கண்டிப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டீங்களா கேட்குறாங்க. நான் இங்கே எவ்வளோ நேரம் சொல்லுவாங்க, நீங்கள் வேறு எதனா வண்டி வச்சு அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை நீங்கள் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சேவை நம்ம தான் நோடுவாங்க. ஓ அந்த பக்கம் போனீங்கன்னா ஹைவே பேட்ரோல் இருக்காங்க, சொல்லிட்டு போங்க. இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? எங்கே அந்த பக்கமா? இந்த பக்கம் போங்க, நம்ம அந்த பக்கம் போயினாக்கா அதை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஹைவே பேட்ரோல். அங்கே இன்ஃபார்ம் பண்ணால் போதும்ல நம்ம? சரி ஓகேங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. ஹைவே போலீஸை ஆட்டோ அண்ணா சொன்ன வழியில் போய் தேடி பார்த்தோம். அந்த இடத்துல அவங்கள எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதனால திரும்ப மாடு இருந்த இடத்துக்கே போயிட்டோம். அந்த ஆட்டோ அண்ணா வந்து மாடு வளர்க்குறவங்க 2 பேரை இது அவங்க மாடான்னு பார்க்கறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து அது அவங்க மாடாக இருந்து ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக நடந்திருக்கும்னு நம்புகிறோம். மாடு வளர்க்குறவங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து ஒரு சின்ன வேண்டுகோள், உங்கள் மாடை வந்து ரோட் சைட்லேயோ இல்லை வந்து ஹைவே சைட்லேயோ தயவு பண்ணி விடாதீங்க. மேய்ச்சலுக்கு விடணுன்னா கூட அதை கட்டி போட்டுட்டு மேய்ச்சல் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அதை பார்த்து கூட்டிகிட்டு போயிடுங்க. அது க்ராஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அடிபடுறதுனால பாவம் இந்த மாடு எவ்வளோ துடிச்சிச்சுன்னு பார்க்கும்போது எங்களுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக நடந்திருக்கும்னு நம்பிக்கையோடு இருக்கோம். நீங்களும் அதுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க.